அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். AJS அப்பா ஜோதிட சூத்திரம் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க 64 விதிகள். இப்போ இந்த ஜாதகத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தசாசந்தி பலன்கள், அதை பத்தி பார்க்க போறோம். தசாசந்தி அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஒரு ஜாதகத்தில் திருமண காலகட்டத்தில், திருமண வயசுல, திருமண காலகட்டம், பொருத்தம் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் பையனோட ஜாதகத்தில் ஒரு தசை முடிந்து இன்னொரு தசை ஆரம்பமாகிறதா அப்படின்னு பார்க்கறது தசாசந்தி. ஏன்னா இப்போ கல்யாணம் பார்க்குறாங்க, நிச்சயதார்த்தம் பண்றாங்க, இது ஒரு தசையில நடக்குது. இந்த தசை நல்லா இருக்கு, அதனால கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் செய்து நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகுது. ஆனால் அதற்கு அடுத்த தசை இருக்கிறது, அந்த தசையில தான் கல்யாணம் நடக்க போகுது. அப்போ நிச்சயதார்த்தம் ஒரு தசையில முடிஞ்சு கல்யாணம் வேற ஒரு தசைக்கு மாறும்போது அப்பொழுது தசாநாதன் அந்த லக்னத்திற்கு தீய பலனை தரக்கூடியவனாக இருந்தால் அந்த திருமணம், அந்த நிச்சயதார்த்தம் அதோடு தடைபட்டு நின்று போகும். இந்த மாதிரியான காரணங்களால தசாசந்தி பார்க்கப்படுகிறது ஜோதிடத்தில். இது ஒரு முறை. இன்னொரு முறை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இப்போ அந்தி சந்தி அப்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இப்போ காலை நேரத்தில் இரவு அப்படிங்கிறது பகலாக மாறுகிறது. அதனால் இரவும் பகலும் சந்திக்கும் காலம் ஒரு சந்தி. சாயங்காலம் 6 மணிக்கு மேல பகல் இரவாக மாறுகிறது. பகலும் இரவும் சந்திக்கும் காலம் ஒரு சந்தி காலம். இதுதான் சந்தின்னு சொல்றது. அதாவது ரெண்டு ஒன்று வேறையா மாறுறது அப்படின்னு அர்த்தம். பகல் இரவாக மாறுகிறது, இரவு பகலாக மாறுகிறது, சந்திக்கக்கூடிய காலங்கள். இது போல ஒரு பையனோட ஜாதகத்துல ஒரு தசை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பையனுக்கு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணக்கூடிய அந்த பொண்ணோட ஜாதகத்துல இந்த பையனுக்கு என்ன தசை நடந்துகிட்டு இருக்குதோ அந்த தசையானது இந்த பையனுக்கு இந்த தசை நடந்துகிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணோட ஜாதகத்துல அந்த தசை வருதா அப்படின்னு பார்க்கறதும் தசாசந்தி அப்படின்னு சொல்லப்படும். ஏன்னா இப்போ இந்த பையனோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ராகு திசை நடந்துட்டு இருக்கு. 27 வயசோட செவ்வாய் முடிஞ்சு போச்சு, 31ல தான் கல்யாணம். அப்ப ராகு திசையில குரு புத்தி வந்துருச்சு. அப்ப இந்த பையனுக்கு கல்யாணம். அப்ப ராகு திசையில தான் கல்யாணம் நடக்குது. இவனுக்கு ராகு திசை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த பொண்ணுக்கு அந்த காலகட்டத்தில் ராகு திசை வரல, ஆனா செவ்வாய் திசை தான் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா 33 வரைக்கும் செவ்வாய் திசை நடக்குது. அதுக்கு பிற்பாடு ராகு திசை வருது. அதாவது அந்த பையனுக்கு 32 வயசுல கல்யாணம் ஆகுதுன்னு சொன்னா இப்ப இந்த பொண்ணுக்கு 2 வருஷம் வித்தியாசமா இருக்கிறதுனால ஒரு 3 வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆகி 3 வருஷம் கழிச்சு ராகு திசை ஆரம்பம் ஆகும் இந்த பொண்ணு. அந்த பையனுக்கு ஏற்கனவே ராகு திசை நடந்துகிட்டு இருக்குது. கல்யாணம் ஆகி 3 வருஷம் கழிச்சு இந்த பொண்ணுக்கு ராகு திசை ஆரம்பம் ஆகுது. அப்ப 2 பேருக்கு ராகு திசை நடக்கும். இதுவும் கூட தசாசந்தி என்று சொல்லப்படுது. ஏன்னா அந்த பையனுக்கு என்ன தசை நடக்குதோ அதே தசை இந்த பொண்ணுக்கும் வந்துருச்சு அப்படின்னா தசைகளும் 2 தசைகளும் ஒரே திசையாக சந்திக்கிறது. அந்த பையனுக்கு ராகு திசை, இந்த பொண்ணுக்கு ராகு திசை. அப்ப இந்த மாதிரி வரலாமா வரக்கூடாதா அப்படிங்கிற கேள்விக்கு தான் இந்த மாதிரி பெரும்பாலும் வரும். அப்படிங்கிறதுனாலதான் ஏக நட்சத்திர பொருத்தத்தை அநேகரும் பயன்படுத்துறது இல்லை. எப்ப பாருங்க, இந்த பையன் சுக்கிரனுடைய நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துல பிறந்திருக்கான். இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரம் 3ஆம் பாதம், அந்த பையன் பூர நட்சத்திரம் 4ஆம் பாதம். நட்சத்திரம் ஒன்னாவே இருக்கு. இந்த 2 நட்சத்திரம் ஒன்னா இருக்கிறதுனால பிரச்சனையா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஆனா இதுல என்ன நடக்குதுன்னா இந்த பொண்ணோட ஜாதகத்துல நம்ம என்ன பாக்குறோம், ஏன் தசா சந்தி வந்ததுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 3-4 வருஷம் கல்யாணம் ஆகி 2 வருஷம் கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் கழிச்சு லேசாக உடல் நலம் பாதிக்கப்பட்டது. அந்த உடல் நலம் பாதிக்கப்பட்டதற்கு அப்போதிருந்து மருத்துவம் செஞ்சுக்கிட்டே வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 11 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகின்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா 32வது வயசுல கல்யாணம்னா இப்ப 44 வயசு ஆகுதுன்னா 12 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. 12 வருஷத்துல கல்யாணம் ஆகி 2 வருஷம் கழிச்சு 2 வருஷம் முழுசா முடிஞ்சதுக்கு பிற்பாடு உடல்நிலையில கொஞ்சம் இந்த பொண்ணுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது. அதன் பிற்பாடு வைத்தியம் செய்யறாங்க. அப்படியே வைத்தியம் செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. நாளாக நாளாக அந்த நோயானது அதிகரிச்சுக்கிட்டே வந்து
தொடை இடுப்பு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் நிற்க முடியல, உட்கார முடியல. அதனால அந்த பொண்ணு பிரைவேட் கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருக்குது, பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போ சேர்ல உட்காந்துக்கிட்ட வேலை செய்ய முடியல, படுத்துக்கிட்டு தான் இருக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு மிக பலகீனமாகி போச்சு. அதனால வேலையை விட்டுடுச்சு, இப்போ படுத்த படுக்கே இருக்கு. இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணம் அந்த பொண்ணோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் காரணமா அப்படின்னு கேட்கும்போது, லக்னத்திற்கு 7ஆம் பாவத்தில் ராகு இருக்கு. இந்த பொண்ணுக்கு அந்த தசை தான் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா நீச்சம் பெற்ற ராகு தசை நடக்குது. இது போல ஒரு பெண்ணுடைய ஜாதகத்திலோ அல்லது ஒரு ஆணுடைய ஜாதகத்திலோ 7ஆம் பாவத்தில் இந்த ராகுவோ கேதுவோ இருந்து அந்த கிரகம் நீச்சம் பெற்றிருந்தால், அப்ப அது நீச்ச பலன் அப்படிங்கிறது என்னன்னாக்கா நோய்களை தரும் அப்படிங்கிறது அர்த்தம். 7ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, 7, 8 அப்படிங்கக்கூடிய இடத்துல இருந்தா நிச்சயமாக அது நோயை தரும் அப்படின்னு அர்த்தம். 7ஆம் பாவம் கணவன் ஸ்தானம். அதே மாதிரி அந்த ராகு இந்த பொண்ணோட ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவனாக வரக்கூடியவன் அவனுடைய ஜாதகத்திலேயே ராகு தசை நடக்கிறதுனால, அந்த 7ஆம் இடத்திலேயே அந்த கணவன் ஸ்தானத்தில் இந்த பொண்ணுக்கு இருக்கிறதுனால, அந்த பையனுக்கு நடக்கக்கூடிய ராகு திசை, அந்த பையனோட உடம்புல இருக்கக்கூடிய விஷம் இருக்கு இல்லையா, அந்த விஷமானது இந்த பொண்ணோட உடம்புல ஏற்கனவே 7ஆம் இடத்துல ராகு நிற்கிறதுனால, அதன் மூலமாக அந்த பையன்கிட்ட இருக்கிற அந்த ராகுக்கு இருக்கக்கூடிய அந்த விஷமானது இந்த பெண்ணுடைய உடம்புல ஒவ்வொரு சமயம் போகம் செய்யும் போதும் ஏறி ஏறி இந்த பெண்ணுடைய உடம்பு நாடி நரம்புகள் எல்லாம் அப்படியே இத்து போற மாதிரி ஆயிடும். இத்தே போயிடும் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளவு பலகீனப்படுத்தி விடும். அதனால்தான் நாகதோஷம் வேலை செய்கிறதா, செவ்வாய் தோஷம் வேலை செய்கிறதா அப்படிங்கிறதே பெரும்பாலான மக்களுக்கு தெரியாமலேயே என்ன தோஷம்னு புரியாமையே ஜோசியம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்பா ஜோதிட சூத்திரத்தில் உங்களுக்கு நான் உறுதியா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராசி சக்கரம் தான் உடம்பு, உடம்பு தான் ராசி சக்கரம். இதை நீங்க மறந்துட்டீங்கன்னு சொன்னா நாகதோஷம் செவ்வாய் தோஷம்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா ராசி சக்கரம் என்பது உடம்பு. அந்த உடம்புல கிரகம் என்னவா இருக்கோ அந்த மாதிரி தான் அந்த உடம்பே இருக்கும். அதுதான் பேட்டர்ன். 2ஆம் இடத்துல ஒருத்தனுக்கு செவ்வாய் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, செவ்வாய் எப்படி வீரவேசமா பேசுவாரா? 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாய் இருந்தா வீரவேசமா பேசுவாரான்னா, ஆட்சியா இருந்தாக்கா அவர் ஆணையிடும்படி பேசுவார். நீச்சமா இருந்துச்சுன்னா கோபமா கத்துவான். ஏன்னா இயலாமையினால அவன் கத்துவான் அப்படின்னு அர்த்தம். இது போல தோஷம் வேலை செய்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேசி கொடுத்தாரு. இந்த பையன் எப்படிங்க கோபம் வந்து கத்துவானா அப்படின்னா, ஆமாம்பாங்க. அப்ப செவ்வாய் பலகீனமா இருக்குதுன்னு அர்த்தம். 2ல செவ்வாய் இருந்து அதுக்கு பலம் இல்லைன்னா அவன் கத்துவான். ஏன்னா இயலாமையினால கத்துவான். அதே 2ல செவ்வாய் இருந்து ஆட்சி பெற்று இருந்துச்சின்னு சொன்னா அவன் கத்த மாட்டான், ஆணை பிறப்பிப்பான். நான் சொல்றதை நீ கேளு அப்படிமா, அவ்வளவுதான். அது போல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பாவத்தில் ஒரு வேலையை செய்யும். அதுபோல் 7ஆம் பாவம் என்பது உணர்ச்சி ஸ்தானம் என்று பெயர். இந்த உடம்புல 7ஆம் பாவம் எங்க இருக்குன்னா அடி வயிற்று கடி, அதாவது தொப்புளுக்கும் ஆண் பெண் குறிக்கும் மத்தியில இருக்கக்கூடிய அந்த இடம் தான் உணர்ச்சி ஸ்தானம். அங்கேதான் சுக்கிலமும் சுரோனிதமும் இருக்கிறது. அந்த சுக்கில சுரோனிதம் இருக்கும் இடத்தில் ஒரு ராகு அல்லது கேது இருந்து அது நீச்சமாக இருந்தால் அந்த சுக்கில சுரோனிதமானது விஷத்துடன் கலந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல இந்த ராகு இருக்கிறதுனால அப்ப ராகு திசையில பிறந்தவனையோ அல்லது ராகு திசை நடக்கிறவனையும், இப்ப பாருங்க ராகு திசை நடக்குது, அந்த பொண்ணு இந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டாங்க, இப்ப ராகு திசை இந்த பையனுக்கு நடக்குது. அந்த பையன் உடம்புல ராகுனா விஷம். அதுதான் தசை இந்த 18 வருஷமா கல்யாணத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த பையன் இருக்கும்போது சம்போகத்துல அந்த விஷம் உடம்பு இந்த உடம்புல ஏறுது. ஏன்னா இங்க 7ல ராகு இருக்கு. இதுதான், இதனாலதான் இந்த ஏக திசைகள் நடக்கக்கூடாதுன்னு சொல்றது. இதே ராகு ஒரு கால் லக்னம் வந்து ரிஷபமாக இருந்து இந்த ராகு ஆனவர் இங்கே விருச்சிக ராசியிலே உச்சமாக இருப்பாரேயானால் இதே தசை நடந்தாலும் அந்த உடல்நிலையானது அங்கே கெடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அங்கே கேது நீச்சமாக இருப்பார். அப்ப கேது தசை நடந்தா நிச்சயமா அது மாதிரி உடல்நிலை கெடும். ஆக பெண்ணினுடைய ஜாதகத்திலேயோ ஆணினுடைய ஜாதகத்திலே 7ஆம் பாவத்திலே ராகுவோ கேதுவோ இருந்து நீச்சமாக இருந்து விட்டால் அந்த தசை நடப்பவரை திருமணம் செய்து கொண்டால் யாருக்கு நீச்ச கிரகம் இருக்கிறதோ
அவருடைய ஆரோக்கியமானது நிச்சயமாக பாதிக்கப்படும். அப்படிங்கிறதுனால தான் தசா சந்தியை பார்க்க வேண்டும். எந்த ஒரு திசை கெடுபலனை தருகிறதோ அந்த திசை கணவனுக்கு நடக்கக்கூடாது. எந்த ஒரு திசை கெடுபலனை தரக்கூடியதாக ஆணுக்கு இருக்கிறதோ அந்த திசை மனைவிக்கு வரக்கூடாது. அதுவும் இளமை காலத்தில் வந்துவிட்டால் மிக கடுமையான பாதிப்புகளை தந்து ஆரோக்கிய குறைபாட்டை தந்து நோயை கொடுத்துவிடும். இது மாதிரியான பரம ரகசிய விதிகளை கொண்டதுதான் திருமண பொருத்த திறவுகோல். இதுபோல இன்னும் 64 விதிகளில் ஒரு விதியை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இதுபோல் இன்னும் 64 விதிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள தொடர்ந்து என்னோடு நீங்கள் பயணிங்கள். நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.